பியானோ வாசிக்கிறதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், பியானோ வாசிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ வேலைக்கு போகிற வேலை கிளம்பிட்டு இருக்காரு. ஆஃபீஸில் வேலை பார்க்குற பிள்ளைக்கு ஒர்க்கு அசைன் பண்ணிட்டு இருக்காரு. சரியா, உனக்காக எவ்வளோ சமைச்சு வைக்கிறேன், நல்லா இருக்கு, நல்லா இல்லை, ஒரு தேங்க்யூ, இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டியா அப்படின்னு கொண்டாடி சிரிச்சுக்கிட்டே தான் கேட்பான். அப்பையும் எதுவும் எடுக்க மாட்டேன். சரி விடு, ஏதோ பாவமான போச்சுன்னு சொல்லிட்டு நான் சமைச்சுட்டேன், இன்னைக்கு உனக்கு முக்கியமான நாள் வந்து எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்ககிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல் இருக்கிற மேட்டரையும் புதுசக்காரங்க போய் பார்த்து பேசணும் சொல்லி ஃபைல் எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் ஆஃபீஸில் எடுத்துருக்காங்க. இருக்கிறத என்னையா பேசிட்டு இருக்கேன், அந்த ஒரு ஏற்கனவே சொல்லியிருந்தா இல்லையா, திடீர்னு மட்டும் ஒரு போகிறாரு, புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி சட்டம் எடுத்துருக்காங்க. அதே சமயம் பையனோட பியானோஸ் வந்து அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். டேய் ஃபோன் பேசிட்டு இருக்கல அப்படின்னு சட்டம் போடுறாரு. தப்புன்னு அவங்க பியானோவில் வந்து எழுதிச்சிடலாம். சரிவா சாப்பிடலாம் சொல்லிட்டு பியானோ வச்சு விட்டுட்டு சாப்பிட வச்சு பையனை கூட்டிட்டு இருக்காங்க. ஏதோ அப்பா கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன், சொல்லுங்கடாப்ல அம்மா ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. நாளைக்கு பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னு தப்பு சேர்ந்து வச்சுருக்காங்க. குஷி ஆகிடலாம் பையன். நான் ஒரு நாளைக்கு போய்